இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய பங்கின் பாதுகாவலை தூய காணிக்கை அன்னைக்கு கொடியேற்றி நவநாள் எடுத்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நவநாளின் இந்த நாளின் இறை வார்த்தையும் சரி, நம்முடைய பாதுகாவலை தூய காணிக்கை அன்னை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு செய்தி என்ன? தன்னுடைய வாழ்நாளில் எப்படி இறை திருவுளத்தை எவ்வளவு இன்னல்கள் இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை நிறைவாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அழகாக கலங்கரை தீபமாக ஒளி விளக்காக நம் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக இருக்கிறார்களோ, அதே போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அன்னை மரியாளினுடைய முன்மாதிரியை பின்பற்றி ஆண்டவருக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் அழைப்பாகவும் சிந்தனையாகவும் நமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நற்செய்தி அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது நற்செய்தியிலே மிக அழகாக ஆண்டவர் இயேசு மக்களை பார்த்து சொல்கிறார், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக என்று தெளிவான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். இந்த நற்செய்தியினுடைய பின்னணி என்ன என்று நாம் சிந்திக்கிற வேளையில் வரலாறு நமக்கு சொல்வது அல்லது வரலாற்று பின்னணி ஏறக்குறைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்திகளிலேயே மார்க்கு நற்செய்தி தான் முதலில் எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு கிபி 60 75 இந்த ஆண்டுகளில்தான் இந்த முதல் நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தி எழுதப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே அங்கிருந்த ஒரு சூழல் என்ன? அதிகமாக திருச்சபையினுடைய இருபெரும் தூண்களாக இருந்த பேதுரு, பவுல் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ரோமையருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரோமையை ஆட்சி செய்த மன்னர் ஆட்சி இன்னும் அதிகமான ஒரு இருந்த சூழ்நிலையிலே மன்னர்கள் எல்லாரும் தங்களுடைய சிலையை உருவாக்கி எல்லா மக்களும் தங்களுடைய சிலையின் முன்பாக வணங்க வேண்டும், வணக்கத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்பொழுது கிறிஸ்துவ வேத கலாபனை நடைபெற்ற ஒரு சூழ்நிலையிலே கிறிஸ்துவ விசுவாசம் இல்லாத மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அரசனுடைய கட்டளைக்கு ஏற்று அங்கே அதை அவனுடைய சிலைக்கு முன்பாக வணங்கினார்கள். ஆனால் ஒரு சிலர் யாவே இறைவன்தான் உண்மையான இறைவன், அவரை தவிர்த்து நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் அங்கே கொல்லப்படுகிறார்கள். ஆனால் மற்றொரு சாரார் என்ன பண்ணார்கள் என்று சொன்னால், தங்களுடைய கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்து கொண்டு மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த பின்னணியில்தான் மார்க்கு நற்செய்தியாளர் இயேசு சொல்வதை போல மிக தெளிவான ஒரு நற்செய்தியை அங்கே அவர்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைப்பதற்காக அல்ல. உன்னுடைய விசுவாசம் அங்கே சாட்சியாக பகிரப்பட வேண்டும். அதை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் அங்கே அந்த சாட்சியத்தை பார்த்து இன்னும் விசுவாசத்தில் உறுதி அடைவார்கள். எனவே நீங்கள் அரைகுறையான விசுவாசத்தோடு அல்லாது எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக உங்களுடைய இயல்பையோ அடையாளத்தையோ மறைத்து வாழக்கூடாது என்பதைத்தான் இந்த நற்செய்தி வழியாக மார்க்கு மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைய வாழ்க்கை சூழலில் நாம் வாழ்கிற நம்முடைய நாட்டிலேயும் கூட இன்றைக்கு கிறிஸ்துவன் என்கின்ற அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதிலே தென் தமிழகத்தில் நாம் மிக இயல்பாக அல்லது மகிழ்ச்சியாக ஒரு பெருமையாக கூட நாம் சொல்கிறோம். ஆனால் வட இந்தியாவிற்கு நாம் செல்கிற போது இங்கேயும் கூட கிறிஸ்துவ விசுவாசத்தை பகிரங்கமாக அறிவிப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் விசுவாசத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நம்முடைய தாய் அன்னை மரியாள் தூய காணிக்கை அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையில்
எவ்வளவு துன்பங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் கூட மிக சுலபமாக அதை எல்லாமே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்னையாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு சிறு சிறு துன்பம் என்றாலும் கூட எல்லாருமே புலம்புகிறோம். சமீப நாட்களில் குறிப்பாக 2000க்கு பிற்பாடுதான் ஒரு சில வார்த்தைகளே தமிழ் அகராதியில் இருக்கிறதா என்ற கேள்வி 90-80களில் இருந்தபோது இப்பொழுது அது எல்லா இடங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா டிப்ரெஷன். என்னங்க பிரச்சனை? மாணவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், ஒரே வேதனையாக இருக்குது, துன்பமாக இருக்குது, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறேன். இது மாணவர்கள் மத்தியிலும் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரிடத்திலும் அதிகமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் 80-90களில் எல்லாம் அப்படி ஒரு தமிழ் வார்த்தை, மன உளைச்சல் என்ற வார்த்தையே யாராலும் கேள்விப்படாத ஒரு வார்த்தையாகத்தான் இருந்தது. இன்றைக்கு எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? எல்லாமே ஈஸி கோயிங், எல்லாம் எனக்கு நல்லதாக அமைய வேண்டும், எந்த சவாலோ எந்த பிரச்சனையோ சந்திப்பதற்கு நான் தயாராக இல்லை, அதற்காக நான் எதையும் இழக்கவும் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மை இன்றைய கால சூழ்நிலையிலும் இன்றைய தலைமுறையினிடத்திலே அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது 14 வயது சிறுமியாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி, நீ ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும், உன்னுடைய சம்மதம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிற போது அவர் இது எங்கனம் ஆகும் என்ற ஒரு விளக்கத்தை கேட்கிறார்கள். என்னால் முடியாது என்று அன்னை என்றைக்குமே சொன்னதே கிடையாது. நான் திருமண நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் திருமணமே எனக்கு நடைபெறவில்லை, கணவன் மனைவியாக நாங்கள் வாழாத ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு மகனை நான் கருவுற முடியும் என்ற ஒரு புரிதலுக்கான ஒரு கேள்வியைத்தான் அன்னை அங்கே எழுப்புகிறார்கள். அப்போது இது ஆண்டவரினுடைய அருளாலும் ஆசியாலும் நடைபெறும் என்ற செய்தியை சொன்னபோது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சமுதாயம் என்னை என்னவாறு சொல்லும், அல்லது எனக்கு திருமணம் நிச்சயம் செய்த அந்த மனிதன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்கின்ற எந்த ஒரு சூழலுக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் அத்தகைய கேள்விக்கு அங்கே விளக்கமும் புரிதலும் கொடுக்கின்ற பொழுது உடனடியாக அன்னை அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல அவர்கள் தொடர்ந்து வாழ்கிற வேளையிலே பிரசவத்திற்கு முன்பாக அங்கே கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது. அவரவர் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு சூழலிலும் கூட எல்லா துன்பங்களையும் எந்த விதமான வேதனையை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்ல, செல்கின்ற இடத்திலும் கூட அங்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் சொல்வது போல டிப்ரெஷன் என்றோ ஸ்ட்ரெஸ் என்றோ சொல்லாமல், இறைவனுடைய திருவுளம் இதுதான், இதை ஏற்றுக்கொள்வதே இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ்வதே என்னுடைய தர்மம் என்பதை அன்னை மரியாள் புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியாக இருக்கிறார்கள். அன்னை மரியாளுடைய 7 வியாகுலங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது கூட இன்றைக்கு நம்முடைய காணிக்கை மாதா விழாவும் நவநாளும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தையை ஆண் தலைச்சன் பிள்ளை ஆண்டவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டம் நியமம், அதை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்துக்கு செல்கிற போது சிமியோன் உரைத்த அந்த இறைவாக்கு, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும், இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு ஒரு வலியை வேதனையை ஒரு தாய்க்கு கொடுத்திருக்க முடியும். ஆனாலும் கூட அதை பார்த்து ஆண்டவரை பார்த்து இது எனக்கு தேவையா என்ற ஒரு கேள்வியை நம் தாய் என்றைக்கும் கேட்டதே கிடையாது. அதையும் அமைதியோடு ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே சிந்தித்து வந்தார்களே ஒழிய அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஒரு தாயாகத்தான் நம்முடைய காணிக்கை தாய் இருக்கிறார்கள். அதே போல 12 வயதிலே காணாமல் போன அந்த மகனை இழந்து பரிதவித்த ஒரு சூழல், அந்த மகன் எழுப்பிய அந்த கேள்வி, ஏன் என்னை தேடினீர்கள் என்ற கேள்வி எவ்வளவு வேதனையும் துன்பத்தையும் அந்த தாய்க்கு கொடுத்திருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான மன
உளைச்சலுக்குரிய ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டாலும் இதுவும் இறைவனுடைய திருவுளம் என்பதை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பான ஒரு சாட்சியாக ஒரு குன்றின் மேலிட்ட விளக்காகத்தான் அங்கே திகழ்கிறார்கள். தொடர்ந்து அந்த அன்னையினுடைய 7 வியாகுலங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிற பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அங்கே சிலுவையை சுமந்து சென்ற அந்த மகனை சந்தித்ததாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சூழல், அங்கே இறந்த மகனை தன்னுடைய மடியில் கிடத்திய வேதனை, கல்லறையில் மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு சூழல், இப்படி அன்னை மரியாளுடைய அந்த 7 வியாகுலங்கள் வேதனையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காக அல்ல, கடவுளுக்கு நாம் சாட்சியாக பறைசாற்ற வேண்டும். அதுதான் அவருடைய பணியாகவும் அழைப்பாகவும் இருக்கிறது. நம்முடைய அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையை நாம் சொல்கிற போது தர்மத்தின் கண்ணாடியே என்று நாம் சொல்லுகிறோம். தர்மம் என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கிற வேளையில், தர்மம் என்பது ஏதோ நாம் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய ஈகை அல்ல. விவிலிய அடிப்படையில் பார்க்கிற போது மத தர்மம் என்ற அந்த வார்த்தைக்கு ஆழமான விளக்கத்தை நாம் தேடுகிற போது, இறை திருவுளத்தை யார் ஏற்று நடத்துகிறார்களோ அத்தகைய வாழ்வுதான் ஒரு தர்ம வாழ்வு. கடவுளுடைய திட்டத்தையும் அவருடைய அன்பையும் நீதியையும் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியாக இருப்பவர்தான் அன்னை மரியாள். எனவே தான் அன்னை மரியாளை தர்மத்தின் கண்ணாடி என்று நாம் சொல்கிறோம். மிரர் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிற அந்த வார்த்தை இதைத்தான் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. அதே போல ஒரு கண்ணாடி ஒரு பொருளை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அது எந்த விதமான மாசோ அழுக்கோ இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லா கண்ணாடியும் நம்மை முழுமையாக பிரதிபலிக்காது. கண்ணாடியினுடைய செயல்பாடு என்ன? அது தன்னை வெளிப்படுத்துவது கிடையாது, மாறாக தன் முன்னால் யார் நிற்கிறார்களோ அவர்களை தான் அது வெளிப்படுத்துகிறது. எனவே அன்னை மரியாள் இங்கே ஒரு குன்றின் மேல் இட்ட விளக்காக அல்லது அந்த தர்மத்தினுடைய கண்ணாடியாக கடவுளை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான நெருக்கடியிலும் மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய, கடவுளுடைய இயல்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாயாகத்தான் இருந்தார்களே ஒழிய என்றைக்கும் தன்னை அவர்கள் முன்னிலைப்படுத்தவே கிடையாது. எனவே இந்த காணிக்கை அன்னையினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இந்த நவநாள் நமக்கு சொல்கிற செய்தி, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். இன்றைய நற்செய்தியினுடைய தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். இத்தகைய ஒரு மேன்மையான உன்னதமான அந்த வாழ்க்கையை இந்த தாய் வாழ்ந்ததனுடைய வெளிப்பாடுதான். அந்த தாய்க்கு இறைவன் அதிமிகமான மாட்சியை கொடுத்திருக்கிறார். உலக மக்கள் எல்லாருக்கும் தாயாக இந்த தாயை அந்த சிலுவையின் அடியில் இறைமகன் இயேசு ஒப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த தாயை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து சென்று விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டி இன்றைக்கு எல்லா மக்களுடைய வணக்கத்துக்கு உரியவராக இந்த தாயை தந்தை கடவுள் மாற்றியிருக்கிறார். காரணம், எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் எதிர்கொண்டு கடவுளுக்கு நாம் சாட்சியாக இருக்கிற போது கடவுள் நம்மை மாட்சிப்படுத்துவார். இன்னும் அதிகமான கூடுதலான வரங்கள் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார் என்பதற்கு நம்முடைய தாய் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அவ்வாறு செய்கிறோமா? சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட இன்றைக்கு நேராக வந்து மக்கள் குருக்களை, பங்கு தந்தையர்களை பார்த்து, சாமி எதுக்கு தான் நான் கிறிஸ்தவனா மாறினேன்னு தெரியல. சமுதாயத்திலும் சரி, இன்றைக்கு மறை மாவட்டம் எங்களுக்கு ஒன்றும் செய்வது கிடையாது, குருக்களும் செய்வது கிடையாது, அரசும் செய்வது கிடையாது என்று நாம் புலம்புகிறோம். சாதாரணமாக ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது பதவி உயர்வுக்காகவோ நமக்கு தேவையான
சலுகைகள் நிராகரிக்கப்படுகிற போதெல்லாம் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்னை மரியாளை விட அதிகமான துன்பத்தை கடவுள் நமக்கு ஒரு நாளும் கொடுத்ததே கிடையாது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அந்த தாய் குன்றின் மேல் இட்ட விளக்காக உலக மக்கள் எல்லாருக்கும் சாட்சியாக திகழ்ந்து கடவுளை எல்லா சூழ்நிலையிலும் பிரதிபலித்ததனுடைய வெளிப்பாடுதான் கடவுள் இத்தகைய மாட்சியை அன்னை மரியாளுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் அந்த மாட்சியும் மகிமையும் பெற வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட அல்லது விடுக்கப்பட்ட அழைப்பை நிறைவாக வாழ்ந்து நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலிலே பணியாற்றக்கூடிய பணி தளங்களிலே இந்த கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக எப்படி அன்னை மரியாள் ஆண்டவரை பிரதிபலித்தாரோ அதே போல நீங்கள் உலகுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்க்கை சூழலில் உங்களுடைய விசுவாசத்தின் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்தி எல்லா ஆசிரியும் அருள் வரங்களையும் பெற நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நவநாளினுடைய ஆழமான செய்தியாக இருக்கிறது. அதை சிறப்பாக செய்து ஆண்டவருடைய அந்த பாராட்டை பெறக்கூடிய பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.